சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்கள பல பேருக்கு இந்த செய்தி காலையில பார்த்திருப்பீங்க பிரேக்கிங்ல. என்னங்க சொல்றீங்க? அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், இந்த மாநிலத்தில் அஇஅதிமுகவின் சார்பில் 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என்னங்க அவர் திமுக இணைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3-4 மாசத்துக்கு முன்னாடி இதை நான் சொல்லியிருந்தேன். தமிழ் கேள்வியும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பேஸ்புக்லயும் போட்டிருக்கிறேன். இதுதான் செங்கோட்டையன் தாவேகாவிற்கு செல்ல போகிறார். நான் தான் முதல்ல சொன்னேன். ஓபிஎஸ் திமுகவில் இணைவார், அதையும் நான் தான் பல மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லி இருந்தேன். இன்னைக்கு அது நடந்திருக்கிறது. தமிழ் கேள்வி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியும். இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இப்ப அடுத்தது யார் வரப்போறான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததன் பின்னணி என்ன என்பதை பற்றியும், இது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நாம் இன்று பேச இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திரு ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்திருக்கிறது. ஏன்னா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி இப்படி உதாரணத்துக்கு சொல்றேன், நாளைக்கு மோடியோ அமித்ஷாவோ காங்கிரஸ் சேர்ந்தா எப்படி அந்த மாதிரி. ஏன்னா அவங்க பிரதமரா இருந்தாரு மோடி காங்கிரஸ் சேர்ந்துட்டாருன்னா எப்படி புரியுதா உங்களுக்கு? மன்மோகன் சிங் போய் பாஜக சேர்ந்தா என்ன ஆகும்? நரசிம்மராவ் இல்ல சொல்றேன். சோ இப்படி ஓபிஎஸ் திமுக தான் தன்னுடைய பிரதான எதிரி என்று சொல்லக்கூடிய அஇஅதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் எப்படி திமுகவிற்கு வந்தார்? வரலாமா? இது சரியா தப்பா அப்படின்னு பல கேள்விகள் போகுது. கம்யூனிஸ்ட் கட்சியில ஏகப்பட்ட பிரிவுகள் உண்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒரு சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு தோழர் வெளியேறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. அது மாதிரி சிபிஎம்ல இருந்து விலகிய தோழர்கள் சிபிஐயில் சேருவது உண்டு. அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா ஒரே மார்க்ஸ், ஒரே பொருளாதார கொள்கை தான் இல்லையா? சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் மூலதனம் ஒரே மார்க்ஸ் தானே. எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஒரே பைபிளோ, இஸ்லாமியர்களுக்கு ஒரே குரானோ திருக்குறானோ, அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரே கார்ல் மார்க்ஸ், ஒரே மூலதனம் தான், புத்தகம் தான். சோ அதனால அதுல மாறுபாடு இல்லை. ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் பாஜக போய் சேர்ந்தாருன்னா அதிர்ச்சி ஆகணும். என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் போய் பாஜக சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி தான் ஒரு திராவிட கட்சியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற அஇஅதிமுகவிலிருந்து, பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுகவிலிருந்து விலகி வெளியேறி பெரியாரையும் அண்ணாவையும் கூடுதலாக கலைஞரையும் கொண்டாடக்கூடிய திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். அதனால இதுல ஆச்சரியப்படுறதுக்கு, அதிர்ச்சி அடைறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன் ஆச்சரியப்படுறதுக்கு, அதிர்ச்சி அடைறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா, அவரே சொல்லிட்டாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி விலகி அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில், தாய் கழகத்தில் என்னென்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. இப்ப அவருக்கு இருக்கிற சவாலை நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன அவர் எவ்வளவோ சொன்னார் அஇஅதிமுக, நான் ஒன்னா இணைவோம், என்ன இணைத்துக் கொள்ளுங்கள், எந்த டிமாண்டும் கிடையாது, கோரிக்கையே கிடையாது, நிபந்தனையே கிடையாது, என்னை சும்மா இணைத்துக் கொண்டால் போதுங்க அன்னைக்கு வந்துட்டார். அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் மேடையில பேசும்போது ஒருபடி மேல போய், உங்க காலில் விழுந்து கெஞ்சிரும் எங்களை அதிமுக சேர்த்துக்கிடுங்கன்னு அஇஅதிமுகவில் சேர்த்துக் கொள்வதற்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் பொதுவெளியில் மேடையில் பேசியதை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, இறங்கி போயிட்டாங்க, எப்படியாவது அதிமுக சேரணும். அதிமுக ஒருங்கிணைப்பு தான் தீர்வுலாம் பேசி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு இடமே இல்லைன்ட்டாங்க. இப்ப அவர் என்ன செய்வாரு? அரசியல் துறவரம் போவாரா? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு டாக்டர் ஒரு மருத்துவமனையில பணி செய்கிறார். அந்த மருத்துவமனையில இருந்து விலகி இன்னொரு மருத்துவமனைக்கு சேரணும். இன்னொரு மருத்துவமனையில தான் போய் சேருவார். எனக்கு இந்த ஆஸ்பத்திரி எனக்கு பிடிக்கல, அதனால நான் நாளையில இருந்து இன்ஸ்பெக்டர் ஆக போறேன் அப்படின்னு போய் சேர முடியுமா? போலீஸ் வேலைக்கு போக முடியுமா? முடியாது இல்லையா? பிராக்டிகலா சொல்றேன். ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறார், தனியார் பள்ளியில அல்லது ஏதோ ஒரு அரசு பள்ளியில, அங்கேருந்து டிரான்ஸ்பர் போட்டா இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு தான் போடுவாங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் போய் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது வேற எங்கேயோ வேலை செய்ய முடியுமா? அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி, பொது வாழ்வில் இருப்பவர், பொது வாழ்வில் இயங்கிக் கொண்டிருப்பவர், ஒரு கட்சியில் முரண்பாடு ஏற்பட்டால், அந்த கட்சியில் அவருக்கான இடம் இல்லை என்றால், அங்கீகாரம் இல்லை என்றால், அவர் இன்னொரு அரசியல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணிப்பதுதான் வழி. இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இவர் தனி கட்சி ஆரம்பிக்கல, திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அல்ல இது
எளிய கவுண்டமணி ஸ்டைல சொல்லணும்னா அரசியல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு போக வேண்டியதான், கடந்துட வேண்டியதான். அப்படியா? அப்ப அதுக்குள்ள விமர்சனமே இல்லையா? அதுக்குள்ள சிக்கலே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவால்கள் இருக்கின்றன திமுகவிற்கு. ஓபிஎஸ்ஐ உள்ளே இணைத்துக் கொண்டதன் திமுகவிற்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. என்ன சவால்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தேனி மாவட்டத்துல திமுகவிற்காக ஆண்டாண்டு காலமாக உழைத்தவர்கள் அங்க இருப்பாங்க கொஞ்சம் பேர். ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அஇஅதிமுக அங்க போனவர். இப்ப இவரும் போறாரு. இப்ப ஏற்கனவே அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தங்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இது உருவாக்கிவிடக் கூடாது அப்படிங்கிற பார்வையிலிருந்து இது ஒரு சவாலாக இருக்கும்னு நான் சொல்றேன். நாட் ஒன்லி தேனி மாவட்டம், பரவலாகவே நீங்க நீண்ட காலம் திமுகவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா காலத்திலிருந்து பெரியார் இருந்து அண்ணா காலத்திலிருந்து பயணிச்சுட்டு இருப்பாங்க திமுகவுல. குடும்பமா பயணிக்கிறவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அண்ணா காலத்துல இருந்திருப்பாங்க, கலைஞர் காலத்துல இருந்திருப்பாங்க. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல இப்படி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல அஇஅதிமுக ஒரு வலிமையான தலைவராக இருந்த ஓபிஎஸ் இங்க வரும்போது அவரை போய் நீங்க வார்டு மெம்பரா உட்காருங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் அறமற்ற செயல். நீங்க அங்க என்ன பொசிஷன்ல இருந்தீங்களோ, ஒரு கம்பெனில ஹெச்ஆரா இருந்தவரை இன்னொரு கம்பெனில கொண்டு போய் நீங்க ஆபீஸ் பாயா போட முடியாது. அந்த கம்பெனில ஹெச்ஆரா இருந்தீங்களா, இங்க ஹெச்ஆரா இருங்க, அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப கீழே இறக்க முடியாது. அப்போ அஇஅதிமுக ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒருவரை திமுக ஜஸ்ட் லைக்கும் டீல் பண்ண முடியாது. அப்போ அவருக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துதான் ஆகணும். அதான் யதார்த்தம். தப்பு இல்ல, வழி இல்லை. ஆனால் அதே சமயத்துல அங்க இருந்து புது ஹெச்ஆர் இங்க வரும்போது இங்க ஏற்கனவே உட்கார்ந்து இருப்பார்ல ஒருத்தர், ஜூனியர் ஹெச்ஆர் சீனியர் ஹெச்ஆர் ஆகலாம்னு இருப்பார்ல, வெயிட் பண்ணுவார்ல, அவர் என்ன நினைப்பாரு? நான் இத்தனை வருஷமா இந்த கம்பெனியில ஜூனியர் ஹெச்ஆரா இருந்தேன், சீனியர் ஹெச்ஆரா ப்ரமோஷன் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? இது அரசியலி நடக்கும். யதார்த்தத்தை நான் சொல்றேன். சோ திமுகவிற்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள், பயணித்தவர்கள், அவங்க இந்த மாதிரியான நாட் ஒன்லி ஓபிஎஸ், நான் ஓபிஎஸ் மட்டும் சொல்ல, பல்வேறு கட்சிகளில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆளுமை திறனால், அவருடைய நிர்வாக திறமையால், அவருடைய அன்பு, அவருடைய பண்பு, இது போன்ற நற்குணங்களால் திமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும், தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி திமுகவை நோக்கி வருகின்ற பொழுது, ஏற்கனவே திமுகவிற்காக உழைத்து அங்கே இருப்பவர்கள் அந்த இடத்துக்கு இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கா இருக்கும், அல்லது அந்த தொகுதியில எம்எல்ஏ போஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி தேர்தல் அரசியலுக்குள்ள சொல்றேன், தேர்தல் அரசியலுக்குள் பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதுல ஒரு கூடுதலான ஒரு போட்டி வருகின்ற பொழுது அந்த இடம் ஒரு சின்ன சேலஞ்ச், ஒரு சவாலான இடமாக மாறும். அந்த சவால், அந்த சேலஞ்ச நிச்சயமாக மிக திறமையாகவும் மிகுந்த நாகரிகத்தோடும், யார் ஒருவரும் பாதிக்கப்படாமல், யாருடைய மனதும் காயப்படாமல், எல்லோருக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு அவரவர்களுடைய பொறுப்புகளுக்கு ஏற்ப அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. சோ இது சேலஞ்சான்னு கேட்டீங்கன்னா சேலஞ்ச். அந்த சேலஞ்ச ஸ்டாலின் திறம்பட கையாண்டு இதை ஓவர் கம் பண்ணி வருமா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வரும். ஏன்னா அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சோ அந்த நம்பிக்கை அந்த தோழர்களுக்கு, திமுக தோழர்களுக்கு இருக்கிறது. எனக்குமே திரு ஸ்டாலின் அவர்கள் மீது அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் அதை திறம்பட செஞ்சு அவரால் அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். சோ ஒரு இயக்கம் வளருகின்ற பொழுது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த இயக்கம் இன்னும் விஸ்தீகரிக்கப்படுகின்ற பொழுது இந்த சேலஞ்சஸும் கூடுதலே தான் வரும், வேற வழி கிடையாது. இப்ப நீங்க பாஜக எடுங்க. பாஜக தமிழ்நாட்டுல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப ஏற்கனவே பாஜக ரொம்ப வருஷம் வந்திருப்பாங்கல்ல. இன்னைக்கு நீங்க பாஜக முன்னிலையில இருக்கிறது யாரான்னு பாருங்க. ஐயா கருநாகராஜன் வேற ஒரு இயக்கத்திலிருந்து பாஜக வந்தாரு. நீண்ட நெடுங்காலமாக பாஜகவிலேயே பயணித்த இளகணேசன் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப இளகணேசன், ஹெச் ராஜா, இவங்கெல்லாம் பாஜகலேயே பயணிக்கிறவங்க இல்லையா? ஆனா அப்படி இல்லை. திடீர்னு அண்ணாமலைன்னு ஒருத்தர் என்ன ஆகிறாரு, இவர் தான் நாளைக்கு உங்களுக்கு மாநில தலைவருங்கிறாங்க. பாஜக ஏத்துக்குது, வேற வழி இல்லை. ஏன்னா கால மாற்றம். அப்ப அந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுமே வளருகின்ற பொழுது, அந்த கட்சிகள் விஸ்தீரணம் அடைகின்ற பொழுது, நீங்க இன்னைக்கு ஸ்டாலினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க சிவசேனா தலைவர் சொன்னார் பாருங்க,
அவர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவதற்கு பொருத்தமான தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்சியும் என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி விரிவடையும், வளரும். இப்ப இன்னும் பலர் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வருவார்கள். அதுல 2-3 காரணம் இருக்கு. ஒண்ணு, ஸ்டாலினுடைய நிர்வாகத்திறன், ஆளுமை திறன், அதெல்லாம். அதன் ஊடாக திமுகவிற்கு தொடரும் வெற்றிகள். ஒரு அரசியல்வாதி என்ன செய்வாரு, தோற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் பயணிப்பதற்கு எந்த அரசியல்வாதி என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் நின்றுவாங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அங்கதான் நிற்பாங்க, நின்றுவாங்க மிக உறுதியாக. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பயணிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையிலயோ, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமா அடுத்த எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தான் வரப்போகுது நம்பிக்கையில கம்யூனிஸ்ட் கட்சியில படிப்பாரா? கிடையாது. கம்யூனிஸ்ட கொள்கைகளின் மீது கொண்ட ஈடுபாடு. திராவிடர் கழகம் தேர்தலிலேயே போட்டியிடாத இயக்கம் இல்லையா? தாபேத்திகா, இந்த மாதிரி இயக்கங்கள் இருக்குல்ல, திராவிடர் விடுதலை கழகம், இவங்க இந்த இயக்கங்களில் பயணிக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆகுங்கிற கனவுலையா பயணிக்கிறாங்க? இல்ல. அது கொள்கை பிடிப்பு. நான் சொல்றது தேர்தல் அரசியலுக்குள்ள பயணிக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து தோல்விகள் ஒரு கட்சி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதிமுக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ வெற்றி பெறக்கூடிய இயக்கத்தோடும் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைப்பாங்க, தங்களை அசோசியேட் செய்து கொள்ள வேண்டும் என்றும் நினைப்பார்கள். அப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அசாத்திய உழைப்பு 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 இந்த திமுகவை தொடர் வெற்றிகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. தொடர் வெற்றிகள் திமுகவிற்கு. இந்த தொடர் வெற்றிகளால் பலரும் ஈர்க்கப்படுவார்கள். நீங்க வந்து நாளைக்கே ஆஃப்டர் எலெக்ஷன் தாவேகாவில் இருந்து திமுகவை நோக்கி அணியணியாய் வருவார்கள். எழுதி வச்சுக்கோங்க. தேர்தலுக்கு பிறகு தாவேகாவிலிருந்து திமுகவை நோக்கி வருவார்கள். இது நடக்கும். ஆஃப்டர் ரெக்கார்டா நடந்த சில விஷயங்களை நான் பேச விரும்பல. 2021 தேர்தலை ஒட்டி, நான் பேர் சொல்றது கண்ணியமா இருக்காது, முறையில்ல. 2021 தேர்தலுக்கு கொஞ்சம் முன்பாக இந்த பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஒரு முறை முதலமைச்சர் வீட்டிற்கு போயிட்டு ஒரு நிகழ்ச்சி தொடர்பாக பேசுவதற்காக போயிருக்கிறேன். போயிட்டு நான் திருப்பி வர்றேன். திருப்பி வருகின்ற பொழுது அங்க முதலமைச்சர் வீட்டின் அருகே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நின்று கொண்டிருந்தார். நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் சொன்னாரு, நாங்க இந்த தேர்தலில் திமுக ஆதரிக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு என்கிட்ட பேசினாரு. நன்றி தோழர், மகிழ்ச்சி, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காது வாய்ப்பு கிடைக்குமாங்கிற மாதிரி பேசினாரு. நான் சொன்னேன், இல்ல நீங்க போய் பேசுங்க, வாழ்த்துக்கள் தோழர், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றி தோழர், நீங்க பார்த்துட்டு ஏதாவது நல்ல செய்தி இருந்தா சொல்லுங்க தோழர், நன்றி வணக்கம்னு வந்துட்டேன். பட் அவரை இப்ப கடுமையா எதிர்க்கிறார் திமுக. அது வேற. அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகாவை சேர்ந்தவர்களும் திமுகவை நோக்கி வரக்கூடும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். சரி சார், இது காங்கிரஸுக்கு வச்ச செக் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு வைக்கப்பட்ட செக்கா அப்படின்னு கேட்டா இருக்கலாம். ஏங்க அரசியல்ல இங்க ஸ்டாலின் அவர்கள் அவரு என்ன செய்யல, என்ஜிஓ நடத்தல. இல்ல, கிறிஸ்டோடங்கர் மொழியில சொன்னா, கிறிஸ்டோடங்கர் தான் நேற்று பேட்டி கொடுத்ததாக நான் பார்த்தேன். நாங்கள் ஒன்றும் பதவிகளுக்கு ஆசைப்படாமல் அல்லது பதவிகளே தேவையில்லை என்று சொல்வதற்கு நாங்கள் ஒன்றும் சமூக தொண்டு நிறுவனங்களோ என்ஜிஓக்களோ நடத்தவில்லை அப்படின்னு கிறிஸ்டோடங்கர் சொன்னதாக செய்திகளை பார்த்தேன். இப்ப ஸ்டாலினும் ஒண்ணு என்ஜிஓ நடத்தல, அவரும் அரசியல் கட்சி தான் நடத்துறாரு. அப்ப அவரும் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவாரு? ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, எத்தனை சீட்டு போன வாட்டி கொடுத்தோம், இந்த வாட்டி எத்தனை சீட்டுக்கு ஓகே ஆகலாம், என்ன நீங்க எத்தனை சீட்டு கேக்குறீங்க, வேற என்னெல்லாம் பேசுறீங்க வெளியில, ஓ இதெல்லாம் பேசுறீங்க, சரி சரி சரி, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க, ஓகே, இந்த கூட்டணியை கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம் அல்லது பலவீனம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அப்படி ஒரு 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 தோணுக்கு பாக்குறீங்களா, இத பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தேமுதிக உள்ள வருது, ஓபிஎஸ் உள்ள வர்றாரு. இப்ப காங்கிரஸ் எப்படி ஃபீல் பண்ணும்? ரைட்டு, திமுக அணி மேலும் மேலும் பலப்பட்டு கொண்டே செல்கிறது, பலம் பொருந்தி அணியாக மேலும் மேலும் மாறுகிறது. நாம இனியும் தாவேகாவை காட்டி காட்டி இந்த சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா சிக்கல்.
எனவே நாம் திமுக அணியோடு நாம இணக்கமாக போய் நம்ம சுமூகமான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி கண்ணியமான தொகுதியில கேட்பதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்குதுங்க. காங்கிரஸுக்கு அந்த உரிமை இருக்குது, அது வேற. ஆனால் வெளியில பேசுற பேச்சு இருக்குல்ல, சிலருடைய பேச்சு, நான் எல்லாரும் சொல்ல, ஒரு சிலருடைய பேச்சு. செல்வப்பிரந்தை அப்படி பேசுறாங்களா, மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் அப்படி பேசுறாங்களா, ஐயா கோபண்ணா இருக்கிறாரு, ப சிதம்பரம் இருக்கிறாரு, ஏன் இவர் கார்த்தி சிதம்பரம் கூட இந்த கூட்டணி சார்ந்த விவகாரத்துல அவருடைய உரிமைகளை பேசுறாரே தவிர தேவையற்ற சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுறதா எனக்கு தெரியல. ஆனா இவர் நம்ம மாணிக்கம் தாகூரோ மொத்தம் இப்ப மாணிக்க தாகூரோ சொல்லி அமைதிப்படுத்திருக்கிறாங்க. நம்ம வினு சக்கரவர்த்தி அவங்க எல்லாம் வந்து கண்ணாமண்ணான்னு பேசுறாங்க. அது இப்ப கிறிஸ்துவோட நேரத்து பேசியிருக்கிறாரு, தாவேக்கா எங்களுடன். தாவேக்கா வந்து ஏன் நாங்க பேசக்கூடாது, நாங்க எல்லா கட்சி கூட தான் பேசுவோம் தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிறாரு. இப்ப தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளுடன் பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை இருப்பதாக கிறிஸ்துவோட நம்புகின்ற பொழுது ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு தனக்கு உரிமை இருக்கிறது என்று ஸ்டாலின் சொல்லுவார். பாருங்க அப்படின்னு. அப்புறம் அவன் சொல்றான், கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருந்துதான் திமுகவிற்கு யாரும் வர வேண்டும் என்றும் இல்லை. புரியும் நினைக்கிறேன். கூட்டணியில இல்லாத கட்சிகளில் இருந்து திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருந்தே கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி இருந்த போதே அதிமுகவில் இருந்து விலகி சிலர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். எப்படி? அதிமுக பாஜக கூட்டணி இருக்கின்ற பொழுதே அதிமுக இருந்து விலகி சிலர் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டார்கள். மாநில கட்சியில் இருந்து விலகி தங்களை தேசிய கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் அதிமுக அணியில. இந்த பக்கம் தேசிய கட்சியில் இருந்து விலகி திமுக அணியில மாநில கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு சிலர் விரும்பலாம் இல்லையா? சொல்றேன், பொதுவா சொல்றேன். அல்ல, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அதுக்காக சொல்றேன். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தேர்தல் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது, களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல மிக தெளிவாக ராகுல் காந்தி அவர்களுடைய முடிவு, அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு என்று திரு செல்வப்பிரந்தை அவர்கள் கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருக்கிறார். அதனால அவர் தான் தமிழ்நாடு மாநில தலைவர். இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தை தான். அவர் சொல்ற கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, வினு சக்கரவர்த்தி இப்படி போறவங்க வர்றவங்க சொல்ற கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றுவது அப்படிங்கிறது சரியா இருக்காது. அது காங்கிரஸ் கட்சி தலைமைக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் அதை வந்து ரொம்ப சரியா கடந்து போறாங்க. மிக நிச்சயமாக இந்த கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, அது பல இடத்துல அது சர்ச்சையாகி பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில அதை சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் நான் உறுதியா நம்புறேன். தேர்தல் மிக 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 நெருக்கத்தில் வந்துவிட்டது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற ஒற்றை குரலில் எல்லோரும் ஒருமித்து நிற்போம். மீண்டும் திராவிடம் 2.0 மலரட்டும், தமிழ்நாடு மேலும் மேலும் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு, குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.